டிப்ரெஷன், மன அழுத்தம். மன அழுத்தம் வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. தீராத வியாதி, எக்கச்சக்கமான மருந்துகள் எடுத்துக்கொள்வது, பரம்பரையாக தாய் வழி அல்லது தந்தை வழி யாருக்காவது இருந்தால் 21 தலைமுறை நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தலையில் இருக்கக்கூடிய உடம்பில் 108 சுரப்பிகள் இருக்கிறது. அந்த சுரப்பிகளில் நம்ம தலைக்குள்ள 3 சுரப்பி இருக்கு. ஹிப்போதாலமஸ், பீனியல், பிட்யூட்டரி. இந்த 3 சுரப்பிகள் செரட்டோனின், மெலட்டோனின், டோபமைன் என்கிற ரசங்களை, ஹார்மோன்களை, கெமிக்கல்களை ப்ரொடியூஸ் செய்கிறது. செரட்டோனின், மெலட்டோனின், டோபமைன் மனது மற்றும் மூளை சரியாக இயங்குவதற்கு உதவுகிறது. இந்த 3 சுரப்பிகள் ஏற்றத்தாழ்வு, அவைகள் உற்பத்தி செய்யும் ரசங்கள், ஹார்மோன்கள், கெமிக்கல்கள் ஏற்றத்தாழ்வுகளாக இருந்தால் மன அழுத்தம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நியூரான் செல்கள், நரம்புகள் நியூரான் செல்கள் மூலமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. மோட்டார் சென்சார்ஸ், வெளியே இருந்து நம்ம மூளைக்கு வரக்கூடிய தகவல்கள், மூளையிலிருந்து நம்ம உடல் உறுப்புகளுக்கு அனுப்பக்கூடிய தகவல்கள், இவைகளை நடைமுறைப்படுத்துவது மோட்டார் சென்சார். மோட்டார் சென்சார் பிறப்பில், அதனுடைய அமைப்பில் மாறுபாடுகள் இருந்தால் மன அழுத்தம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம வளர்ப்பு முறை, சில ஃபேமிலியில புருஷன் பொண்டாட்டி எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கன்னடத்தில் ஒரு பழமொழி, ಗಂಡ ಹೆಂಡತಿ ಜಗಳದಲ್ಲಿ ಕೂಸು ಬಡವಾಯ್ತು. புருஷன் பொண்டாட்டி சண்டையில் குழந்தை பாழாச்சு. இது பழமொழி கன்னடத்தில். புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டால் குடும்பம் உருப்படாது. குடும்பம் உருப்படுதோ இல்லையோ, குழந்தைங்க உருப்படாது. அப்பா அம்மா சண்டையை பார்த்து 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 அந்த குழந்தையினால ஒண்ணுமே பண்ண முடியாம மனமுருகி அது வயதுக்கு வந்த பொழுது பயம், பீதி, ஆதங்கம் அதுக்குள்ள இருக்கும். சைக்கிக் ஆயிடும் குழந்தை. சின்ன வயசுலயே குழந்தை சைக்கிக் ஆயிடுச்சுன்னா அது வயசுக்கு வந்த பின்னாடி தன் இஷ்டத்துக்கு தான் இயங்கும் பொழுது அதனால் இயங்க முடியாது. தன்னுடைய மனதினுடைய எண்ணங்களை வெளிப்படுத்த முடியாமல் மன அழுத்தத்திற்கு உட்படுத்தப்படும். சில வீட்டில் மிலிட்ரி ரூல், ஒன்னா அப்பா இல்ல அம்மா, அங்க உட்காராத, இங்க நிக்காத, அங்க போகாத, அவன் வீட்டுக்கு போகாத, ஏதோ கண்டிஷன். உட்கார்ந்தா நின்னா கண்டிஷன், மிலிட்ரி ரூல் அந்த மாதிரி இருந்ததுன்னா குழந்தைங்க வயசுக்கு வந்த பின்னாடி வெளியே போச்சுன்னா அதுக்கு இண்டிபெண்டா எதுவும் பண்ண முடியாம மன அழுத்தத்துக்கு வந்துடும். மற்றும் நம்ம உடல் இயக்கத்திற்கு உணவினால் கிடைக்கக்கூடிய சக்தி, காற்றினால் கிடைக்கக்கூடிய சக்தி, பிரபஞ்சத்தினால் கிடைக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தி, பஞ்சபூதங்கள், கடவுள் படைப்பில் இயற்கை என்பது பஞ்சபூதம்.
அந்த இயற்கை நம்ம உடம்புல இருக்கு. நம்ம உடல் பஞ்சபூதத்தினால் ஆனது. இந்த பஞ்சபூதம், பிரபஞ்ச சக்தி, நீங்கள் சுவாசிக்கக்கூடிய காற்று, உண்ணக்கூடிய உணவு, இவைகளில் ஏதாவது ஒன்றோ இரண்டோ மூன்றோ நான்கிலோ ஏற்றத்தாழ்வுகள் ஆனால் மன அழுத்தம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ், ஆக்குபேஷனல் ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம். ஃபேமிலி ஸ்ட்ரெஸ், சோஷியல் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் வந்துடும். இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட், எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் கிடைப்பது துர்லபம். நிறைய பேர் இன்ட்ரோவர்ட் தான். மனசுல ஒண்ணு, வெளியே ஒண்ணு, ரெண்டு முகம் வச்சுக்கிட்டு தான் வாழ்வாங்க. மனதுல என்ன இருக்கு, சந்தோஷமோ அல்லது துக்கமோ, அதை வெளிப்படையாக வெளிப்படுத்த தவறியவர்களுக்கு மன அழுத்தம் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இப்ப நான் சொன்ன இவ்வளவுமே சரள முறையில், வைத்தியம் இல்லாமல், மருந்து இல்லாமல், வீட்டு மருந்துகள், ஆன்மீகத்திற்கு சம்பந்தப்பட்டது, ஹிப்னாசிஸுக்கு சம்பந்தப்பட்டது, ஹோலிஸ்டிக் ஹீலிங்குக்கு சம்பந்தப்பட்டது, இவைகளெல்லாம் பிணைத்து ஒரு தொகுப்பு, ஒரு வகுப்பு. அதுதான் இந்த டிப்ரெஷன் ட்ரீட்மெண்ட்.